எனக்கு சரிசமமாக நான் எண்ணவில்லை. நல்லா கவனிங்க. திருத்துவத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? சொல்லுங்க. நம்புகிறோம். பிதா பெரியவரா, குமாரன் பெரியவரா, பரிசுத்த ஆவியானவர் பெரியவரா? மூன்றும் ஒரே மாதிரியா? Yes, they all are equal, but they honor each other. என் பிதா என்னிலும் மேலானவர். குமாரனை பார்த்து அவர் சொல்றார், என் குமாரனுக்கு எல்லா நியாய தீர்ப்பு அதிகாரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். Can you see that? அந்த oneness, அந்த harmony வரும்போது three are standing in the level but equally honoring each other. It is applicable to the church as well as to the family. திருத்துவத்தை நம்புகிறது உண்மை என்றால் திருத்துவம் எப்படித்தான்? All are equal. One among the equal gets the honor by others. பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறா அப்படின்னு சொல்றார். உடனே பிதா தான் பெரியவர்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா திருத்துவத்தை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். Understand the principle. We give the honor to the person, not the person expecting honor. We give the honor. அதுக்கு ஈக்குவாலிட்டி என்பதை குறிப்பதற்காக இங்க சொல்லி இருக்கிறார். நான் வாசிக்கிறேன். Why does he? Because the Lord was witness to the covenant made at your marriage. நல்லா பாருங்க. Between you and the wife of your youth, against whom you have dealt treacherously. She is your companion and wife of your covenant. Companion என்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தோழி. கம்பானியன், கோயிங், ஈக்குவல் பார்ட்னர். இங்க நம்ம ஊர்ல, உங்க ஊர்ல, எங்க ஊர்ல, உங்க ஊர்ல பார்ட்னர் சொன்னாலே ஒருத்தர் ஸ்லீப்பிங் பார்ட்னர். அநேக குடும்பத்தில் மனைவி இஸ் a sleeping partner. உண்மைதானே? Why should we live like that? Let us live according to the word of God. எல்லா ஜாதிகளை போல நாங்கள் செய்வோம் சொல்லிராதீங்க. Give equality. அப்படி கொடுக்கலன்னா அதை ஆண்டவர் சொல்ற துரோகம். நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா போறேன். 2வது அதிகாரம் 17வது வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் இதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். இவர் ரெண்டு பேருக்கும் சண்டை. என்ன சண்டை பாருங்க. பொல்லாப்பை செய்கிறவன் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயத்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்கிறதுனாலேயே. இந்த கான்வர்சேஷன் அடிக்கடி நம்ம குடும்பத்தில் நடக்கலையா? எங்க அம்மா நல்லவங்க தாண்டி, நீ வந்த பிறகுதான் எங்க அம்மாவும் கெட்டு போயிட்டாங்க. எத்தனை புருஷன் சொல்லியிருக்காரு. நீ வர்றது வரைக்கும் எங்க அம்மா ரொம்ப தங்கமான ஆளு, நீ வந்த பிறகு அவங்க சொக்க தங்கமாயிட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப ஆளு, அவருக்கு பொருளாசையே கிடையாது, நீ வந்த பிறகுதான் இன்னொரு உக்கில கொண்டாங்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுவதிலே அநேக நேரங்களிலே நாம் நிபுணர்களே. A husband can easily wound the wife and the wife can easily hurt the husband. அந்த காயம் உள்ளான காயம் ஆயிட்டுனா ஆறவே செய்யாதுலே. சில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனங்கள்ல ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி, கர்த்தர் தனது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. உள்ள காயம் இருந்துன்னா
சந்திரன் சீக்கிரமா அமாவாசையா மாறிடும். பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க. உள்ள காயம் இருந்ததுன்னா பக்கத்துல சொல்லுங்க, நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. உள்ள காயம் இருந்ததுன்னா சந்திரன் சீக்கிரம் அமாவாசையாய் மாறிடும். உள்ள காயம் ஆறிடுச்சுன்னா சந்திரன் சூரியனை மாறி வந்துடும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? How many people live with the inner hurt by the word? ஏன் வருத்தப்படுத்தினீங்க? வார்த்தையினால. கல்லால பட்ட காயம் ஆறுமே, சொல்லால பட்ட காயம் ஆறாது. சொல்லால பட்ட காயம் ஆறவே செய்யாது. சில நேரங்களில் பலவீனத்தின் நிமித்தம் அல்லது சூழ்நிலைகளில் வேற யார்ட்டையாவது இடிச்சிட்டு வந்ததுனால வீட்டில் வந்த நிமித்தம் டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் அந்த காயம் உள்காயமா மாறும்போது அது ஆறுறதுக்கு டேக்ஸ் டைம். இஃப் இட் இஸ் நாட் கெட் ஹீல்டு, அது ஆறலைன்னா, மறுபடியும் சொல்றேன், சந்திரன் அமாவாசையாக மாறுவதற்கு நேரம். குடும்ப வாழ்க்கையில் டல்னஸ், ட்ரைனஸ், டார்க்னஸ். Let me use 3 words. I want to give a big explanation on that. I don't have time. Dullness, dryness, darkness. வார்த்தையால காயப்படுத்தியாச்சுன்னா கணவனாகட்டும் மனைவியாகட்டும், அந்த வார்த்தையின் காயம் ஆறாத இடத்திற்கு போகுமானால் குடும்ப வாழ்க்கையில ஒரு டல்னஸ், இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதுக்கு பின்னாடி சுருங்கி கருகி போய் இருண்டு போகும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற வேளையில் உங்களை குறை சொல்ல வேண்டும் என்று, உங்களை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இவைகள் குடும்ப நலத்தை, குடும்ப சுகத்தை, குடும்ப உறவை அரிக்கும் வேர்பூச்சிகள். You may not have all the worms, but you may have one worm. நல்லா கவனிங்க. நான் அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், அந்த உதாரணத்தை சொல்லணும். நீங்க எங்க பீகாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரத்துல சின்ன ஒரு மஞ்சளா ஒரு கொடி மாதிரி இருக்கிற செடி படர்ந்து கிடக்கும் நிறைய மரத்துல. அதை எடுத்து ஒரு துண்டை எடுத்து அப்படி போட்டு போனீங்கன்னா போதும், அடுத்த மரத்துல அப்படியே அது படர்ந்துரும். ஒரு சின்ன துண்டு தான். இட் இஸ் லைக் எ ஸ்மால், அந்த நைலான் கயிறு மாதிரி தான் இருக்கும். அந்த செடி நைலான் கயிறு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தின்னா இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும், மஞ்சளா இருக்கும். அதை நீங்க தெரியாம இதுல இருந்து படிச்சு இந்த மரத்துல படர்ந்து கிடக்க அதில் எடுத்து அடுத்த மரத்துல போட்டு போங்க. 2 மாசம் கழிச்சு பாருங்க, அந்த மரம் அப்படியே கூனி குருவி 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 குருவி. ஏன்னா அதுக்கு வர வேண்டிய அவ்வளவு சத்தையும் இந்த செடி சாப்பிட்டு. வார்த்தையினால சும்மா அறியாம சொன்ன வார்த்தை கூட சிலருடைய மனசுல உள்ள கடந்துட்டு, அப்படித்தானே சொன்னாங்க, அப்படித்தானே சொன்னாங்க, அப்படித்தானே சொன்னாங்க, அப்படித்தானே சொன்னாங்கன்னு கடந்து உள்ள அரிக்கிறத உன் மனைவியோ உன் கணவனோ எப்பொழுதாவது வெளிப்படுத்தினா, நான் சொல்றேன், கையை பிடிச்சு முத்தம் கொடுத்து இல்லைன்னா காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டு. நான் புருஷன் தான் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. Nothing wrong in it. Nothing wrong in it. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீ மன்னிக்கலன்னா அவரும் மன்னிக்க மாட்டார், வாபஸ் வேற வாங்கிடுவேன்னு சொல்றாரு. மன்னிப்பு கொடுத்தது வாங்கிடுவேன், பரலோக சந்தோஷமே பாவ மன்னிப்புன்னுட்டுங்க பாடலாம். God will take out the forgiveness which he granted unto you. உங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பை அவர் வாபஸ் வாங்கிடலாம். நீங்க மன்னிக்கலாம். எங்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னியும், நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னியும். அது கணவன் மனைவிக்கும் உள்ளடக்கியதே. நல்லா கவனிங்க. எப்படி நம்மளை அறியாமலே எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கோம், எத்தனை பேரை காயப்படுத்திட்டோம், எத்தனை தடவை காயப்படுத்திட்டோம். சிலர் சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கடும். இந்த ஆள் அடிச்சு 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 இனிமே 6வது பிரதர். எத்தனை வருஷமா அடி வாங்கிட்டு இருக்கேன், 6வது பிரதர். அப்படியே டல்லாகி ட்ரை ஆகி டார்க் ஆயிரும். இன்னொரு காரியம்,
அங்கே கணவன் மனைவிக்கு நடக்கிற அடுத்த போராட்டத்தை பாருங்க. வாசிங்க 8வது வசனம், 3வது அதிகாரத்தில் 8வது வசனம்.